கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவரோடு கூட நடந்து 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 தேவன் என்னை குறித்து அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன செய்யணும் அவருடைய விருப்பம் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நடந்து 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 தான் நம்ம அவரை புரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் தேவன் எதிர்பார்த்தார். எல்லா அதிகாரமும் எல்லாம் அவன் கையில் கொடுத்து படிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் அவனோட தொடர்புகளை விரும்புகிறார், அவனோடு இருக்க விரும்புகிறார், பேச விரும்புகிறார். அது நிமித்தம் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், உனக்கு எல்லாம் கொடுத்திருந்தாலும் கூட என் உள்ளம் முழுமையும் உனக்கு தெரியாது, ஒரு நாள் உனக்கு வெளிப்படுத்த முடியாது. என்னோடு நடப்பதன் மூலமாக, என்னோடு பேசுவது மூலமாக, என்னோட நீங்கள் உரையாடுவது மூலமாக, என்னோட கரம் கோர்த்து நடப்பதன் மூலமாக தான் என் முழு உள்ளத்தை புரிந்து கொள்ள முடியும். என் முழு உள்ளத்தை நீங்கள் புரிந்து கொண்டாதான் நான் நினைக்கிறபடி நீங்கள் என்ன பண்ணி வாழ முடியும். நீங்கள் இப்படி வாழணும்னு எனக்குள்ள ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன், பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறேன். அதை 2 வரியில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. என்னோட ஒவ்வொரு நாள் நடக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் கேட்க 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 அவரை பற்றி ஒரு புரிதல் உண்டாகிறது இல்லையா? இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ஒருத்தர் 10 வருஷம், ஒருத்தர் 20 வருஷம், ஒருத்தர் 5 வருஷம், இப்படி பல வருஷங்கள் இருக்குது. நீங்கள் ஆண்டவர் அறிந்து கொண்ட அந்த நாளிலேயே இருந்த அந்த தேவனை குறித்த அறிவுக்கும் இன்றைக்கு நீங்கள் அவரை புரிந்து வைத்திருக்க அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? அன்னைக்கு அவர் ஒரு தேவன், இவர் பெரிய ஒரு அன்புள்ள ஆண்டவர், நல்லவர், இங்கே போனால் நமக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும், ஏன்னா நிறைய பேருக்கு நடந்திருக்கு, அது நிமித்தமாக எனக்கும் நடக்குன்னு சொல்லி தேவன் ஒரு நல்ல தேவன், அவரால் ஒரு சில நல்லது பண்ண முடியும், ஒரு அற்புதம் பண்ண முடியும். எதை ஒன்று எதிர்பார்த்து வந்தோம். இதுதான் நம்ம அவரை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள். ஆனால் அவரோடு நடக்க தான் சிலருக்கு நடக்குது, சிலருக்கு நடக்காமல் போகுது. சூழ்நிலை எப்படி இருக்குது, அது பல காரணங்கள் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் அவரோட நடக்க தான் அவரை புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ ஏன் நடந்தது, ஏன் நடக்கலை, அதையும் புரிஞ்சு கொள்ள முடியுது. இப்போ எல்லாவற்றையும் நிதானிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அனுபவம் எப்படி கிடைக்குதுன்னா, ஆண்டவர் ஏற்றுக்கணும்னு கிடைக்கல, அவரோட நெருங்க 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 அவரோடு சேர்ந்து வாழ வாழ அவர் வார்த்தையே. இப்போ ஆதாமோடு நேரடியாக பேசினார். இன்றைக்கி நம்ம கையில் வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? வேதத்தின் வார்த்தைகள் மூலமாக தான் நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் இதை உண்மைன்னு நம்புறீங்க? பைபிளெல்லாம் வேண்டாங்க, நான் கடவுளை தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா எப்படி தெரிஞ்சுப்பீங்க? என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்கள் எழுதி கொடுத்தேன், அவர்களோ, இதுதான் இஸ்ரவேலுடைய வீழ்ச்சி, இதுதான் அவங்களுடைய தடுமாற்றம். அவங்க பின்மாறி போய் விக்கிரகங்களை வணங்க ஆரம்பித்தது காரணம். அவர் முதல் வசனம் என்ன என்று வேறு தேவர்கள் உனக்கு ஃபஸ்ட்டு கட்டளை தான். ஃபஸ்ட்டு 10 கட்டளை மிக முக்கியமான, தன் கரங்களில் எழுதி கொடுத்த முதல் கட்டளையே என்ன என்று வேறு தேவர்கள் உனக்கு. ஃபஸ்ட்டு அங்கே தான் கையை வைக்கிறார். ஃபஸ்ட் இதுதான் நடக்கும்னு தெரிஞ்சுட்டு அதை அவங்க கவனிக்கவே இல்லை. அவரை விட்டுட்டு எல்லா தெய்வங்களும் வணங்க, பாகால வணங்க, அதை வணங்கினாங்க, இதை வணங்குனாங்க. இப்போ என்னாச்சு? வார்த்தையை அவர்கள் கவனிக்கவில்லை. இப்போ ஆதாமோடு தேவன் பேசுகிறார். குளிர்ச்சியான வேளையில் அனுதினமும் கரெக்டாக நிற்கிறார். கரெக்டாக டைமுக்கு ஸ்பாட்டில் ஆண்டவர் அவனோட உரையாட ஆண்டவர் நிற்கிறார். என்ன சொன்னார்? விளக்கப்பட்ட கனியை புசித்தாயோ, சாப்பிடக்கூடாது என்பதை நீ சாப்பிட்டாயோ? என்னோட நெருங்க நெருங்க ஆண்டவர் அவர் பேசிட்டு போயிடுவார் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பேசிட்டு அவர் போயிடுவார். அப்புறம் அவர் பேசின வார்த்தைகள் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த வார்த்தை தான் என்ன பண்ணுது? உங்களை நடத்த போகிறது. அந்த வார்த்தை தான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுதான் ஆதாமுக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்தேன். நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், பழகிறேன், ஒரு முறை என்னோட பழக என்னை புரிஞ்சு கொள்ளுங்க, அது வேறு விஷயம். ஆனால் நான் சொன்ன வார்த்தைகள் தான் நான் இல்லாத போது உனக்கு வேலை செய்யும். ஹலோ, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது இல்லையா? குழந்தை பிறந்தோன்னு குழந்தைங்க அம்மா தூக்கி வச்சுட்டு இருக்க வரைக்கும் நல்லா இருக்கும். கொஞ்சம் கீழே இறக்கி விட்டோன்னு அழ ஆரம்பிச்சிடும் இல்லையா? தூக்கியே வச்சுருக்கணும் அந்த குழந்தை. அது தெரியும், அம்மா தான் தூக்கி வச்சுருக்கிறாங்களா இல்லையான்னு அந்த குழந்தைக்கு தெரியும். அதுக்கு வாய் பேச தெரியாது, பெரிய வளர்ச்சி கிடையாது, இப்போ தான் பிறந்துருக்குது. அம்மா தூக்கி வச்சுட்டு இருந்தா அழாது, கொஞ்சம் இறக்கி வச்சோன்னா அழ ஆரம்பிச்சிடும்.
இப்போ அம்மாவுடைய அந்த ஒரு ப்ரெசன்ஸ், அந்த மடி, அந்த ஒரு அவங்களோட சந்நிதி, அந்த ப்ரெசன்ஸில் அந்த குழந்தை இருக்க விரும்புது. அது இல்லைன்னு ஐயோ யாரை நம்மளை விட்டுட்டா, அந்த தனியாகிட்டோமே, அந்த குழந்தைக்கு நம்மளை இறக்கி விட்டுட்டாங்களே, அம்மா எங்கே போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கத்தில் தான் இறக்கி விட்டுருக்காங்க. ஆனால் அதை உடனே குழந்தை அழ ஆரம்பிச்சிருக்கும். குழந்தை ஆரம்பிச்சிடும். அதே குழந்தை 10 வயசு ஆகிடும். 10 வயசு ஆகிடும். அது வாசலில் பால் விளையாடின்னு இருக்கும். பால் அப்பா நினச்சினா விளையாடுது, அம்மா நினச்சினா விளையாடுது, அது ஜாலியாக விளையாடுது. ஆனால் விழுந்து ஒரு அடிப்பட்டுன்னு அப்பான்னு கத்துது. அப்பான்னு உடனே அப்பா ஓடி வர்றாரு. ஐயோ குழந்தை என்னாச்சு. இப்போ அப்பா எங்கே இருக்கிறாரு, குழந்தை எங்கே இருக்கு, சந்தோஷம் விளையாடிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு தெரியும் என் அப்பா ஒருத்தர் இருக்கிறார். அது கூப்பிட்டோன்னே வந்து நிற்பார். எனக்கு உதவி செய்கிற அப்பா இருக்கிறார். அவர் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, கூப்பிட்டா வருவாருன்னு அந்த பிள்ளைக்கு தெரியுது. ஏன்னா அதுக்கு அப்போ அது ப்ரெசன்ஸ் தேவையில்லை. அவர் முன்னாடியே பார்த்துருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் கொடுத்த வாக்கு இருக்குது. அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுகிறது சொல்லியிருக்கிறார். அவர் எந்த சூழ்நிலை பக்கத்தில் நிற்பார். அப்போ அவருடைய வார்த்தை நம்பும் பொழுது அங்கே ஒரு விசுவாசம் உண்டாகிற, அந்த விசுவாசம் தேவனை இழுத்து கொண்டு வருகிறது. தேவனை அப்போ தேவன் இருக்கிறாரா இல்லையான்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுல அவர் சமூகத்துக்கு போகும்போது பிரசன்னத்தை உணர்கிறோம், சபைக்கு வருகிறோம், பிரசன்னத்தை உணர்கிறோம், ஆராதிக்க என்ன வல்லமைங்க, இன்னைக்கு என்ன பிரசன்ஸ் தெரியுமா, இன்னைக்கு என்ன பவர் தெரியுமா. இந்த இடத்தை விட்டு போன பிறகு ஆண்டவர் உன்னோட குளிர்ச்சியான வேலையில பேசிட்டு போன பிறகு நீ என்ன நடக்கிறீங்க, அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்க எப்படி பிடிச்சிருக்கீங்க, நம்புறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் என்ன சொல்ல வர. இப்போ நான் கூட இருக்கிறது உண்மைதான். ஆனால் எப்பவுமே நான் அப்படி பிரதியட்சமாக இருக்க மாட்டேன். ஆனால் என் வார்த்தை உங்ககிட்ட இருக்கும். அந்த வார்த்தையை நம்பினா, அந்த வார்த்தையை நம்பி வாழ்ந்தா நீ சிறப்பாக வாழலாம். சிறப்பாக ஆமாம். நான் விளக்கப்பட்ட சாப்பிடாத சொன்ன அந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் அங்கே இல்லை, ஆனால் சொன்ன வார்த்தை என்கிட்ட இருக்கு. அந்த வார்த்தை தான் தேவன். அந்த வார்த்தை தான் தேவன். தாவீது என்று சொன்னாங்க, இருதயத்துக்கு ஏற்ற மனிதன். வேதத்தை படிக்கிறதும் தியானிக்கிறதும் பிரசனத்தை உணர்வதும் அவனை போல ஒரு தேவ மனிதனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இந்த அனுபவம்லாம் குறைஞ்சிருச்சு. வசனத்தெல்லாம் மறந்துட்டான். இப்போது என்ஜாய்மெண்ட் ஒரு லைஃபுக்குள்ளே போனான். யுத்தம் கிடையாது, சண்டைக்கு போக தேவையில்லை, சாப்பிட்றது தூங்குறது ஜாலி, ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, தேவனுடைய தொடர்பு இல்லை. கண் நிமிக்கத்தில் பாவத்தில் விழுந்தான். ஒரு பார்வை, ஒரே பார்வையில் பாவத்தில் விழுந்தான். ஒரே பார்வை தாங்க, ஜஸ்ட் விழுந்துட்டாங்க. வார்த்தை அவனுக்குள்ள இல்லை. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கொலை செய்வதற்கு யோசித்த அந்த நல்ல மனிதன், அவன் சவுலை கொண்டா கூட தப்பு இல்லைங்க. ஏன்னா சவுல் இவனை கொள்ள முயற்சிக்கிறான் இல்லையா? ஆண்டவர் இவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குது. இவன் தான் அடுத்த ராஜா. சவுலை கொன்றதுனால ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அவர் அபிஷேகம் பண்ணின அந்த மனிதன் என்ற அந்த ஒரு காரணத்துக்காக அதை அவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து அவனுக்கு கொள்ளலை. அப்போ அவனுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கு அந்த நேரத்தில் இல்லையா? ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா? சங்கீதம் 34 அதிகாரத்தில் பார்க்குறோம். அவன் வேஷம் மாறி சத்துருக்கு பின்பாக ஓடுகிறான் இல்லையா? வாசிங்க, அந்த தலைப்பு மட்டும் வாசிங்க. சங்கீதம் 34 ஃப்ரண்ட்டில் இருக்கிறத மட்டும் வாசிங்க. தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். வேஷம் மாறி எதிரிகளை துரத்து ஓடுறான். அங்கே அவனுக்கு டைம் இருக்குது என்னென்னு எதிர்த்துக்கு. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ எப்படிப்பட்ட சங்கீதத்தை எழுதுறான், அப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலை எழுதுறான். சத்துரு துரத்திட்ட ஓடிட்டு இருக்கிறான். அதில் வேஷம் மாறி வேற ஆளா மாறி மூங்கஞ்செல்லாம் மாற்றி டிசைனை
வேற வேஷத்தை போட்டுட்டு ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு ஓடுற அந்த ஓடுறதுல எங்கப்பா கர்த்தரை நினைக்க முடியும், எங்கேயா ஜெபம் பண்ண முடியும், எங்கேயா எழுத முடியும்? அவன் எழுதுறாங்க. அப்போ அத்தனை சூழ்நிலை மோசமான நிலையிலும் கர்த்தரோட நெருக்கமா இருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தரை நினைவில் கொண்டு இருக்கிறான், கர்த்தரை வார்த்தையை நினைத்து இருக்கிறான். அதனாலதான் அவ்வளவு பிரச்சனை மத்தியில் எழுதுகிறான். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் 1000 பிரச்சனை இருக்கட்டும், நான் கர்த்தரை தேடுறேன், எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த பிரச்சனை மத்தியில என் தேவனை நான் நோக்கி பார்க்கிறேன், என் முகம் பிரகாசம் அடை. இப்படிப்பட்ட சங்கீதம் எழுதுகிற தாவீது ஆண்டோட ஐக்கியம் நெருக்கம் இப்போ இல்லை. உடனே ஒரு செகண்டில் என்ன பண்ணா, பாவத்தில் விழுந்து அடுத்து கொலை செய்து இதெல்லாம் செஞ்சு கூட அவனுக்கு என்னன்னு தெரியல, தான் தப்பு செஞ்சேன்னு உணர்வே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். பாருங்க காரணம், இப்போ கடவுள் வார்த்தை அவன் நினைவில் இல்லை, நினைச்சு பார்க்கல, ஆண்டவரை உணர முடியல, அதை தாண்டி போயிட்டான். அதே ஒரு வாலிபன் யோசேப்பு, அவனை இழுக்கிறாங்க பாவத்துக்கு. அவன் போல தேடி பாவத்தை தேடி போல அவனை பாவத்துக்கு இழுக்கிற ஒரு சகோதரி சொல்லலாம், என் தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை நான் எப்படி செய்வேன்? அவனுக்கு தெரியுது என் கடவுள் என்னை பார்த்துடுக்கிறாரு, சிறையில் இருக்கும்போது என் கூட இருக்கிறாரு, உபத்திரத்தின் மத்தியில் கர்த்தர் இருக்கிறாரு, அத்தனை உபத்திரத்திலே கர்த்தர் இருக்கிறான் உணர்ந்து கொண்டான். இப்படி பாவ சோதனை வரும்போது கர்த்தர் நடத்திருக்கு. இந்த பொல்லாப்பு நான் எப்படி செய்வேன்? விட்டு ஓடுறான். சொல்ல போனா அவன் தான் பாவம் செஞ்சிருக்கணும், வாலிபன் ஆகி அவன் தான் அந்த பாவத்தில் விழுந்திருக்கணும். அவன் விழலை. தாவீதுக்கு ஏற்கனவே 4-5 பொண்டாட்டி இருக்குது. இனிமேல் பொண்டாட்டி தேவையா? பிள்ளைங்களே பெற்றுட்டான். இதுமேல் நான் அவனுக்கு பெரிய ஆசை வந்து பச்சைபாலை அம்பு போய் பிடிச்சி இது பண்ண வேண்டியது இல்லைல்ல. சரி, அதுவும் அடுத்தனுடைய மனைவி தேவையா? அப்போ அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கு? தேவனுடைய நெருக்கமா இல்லை, நெருக்கமா. ஆனால் உபத்திரவத்தின் மத்தியிலும் இந்த யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது கர்த்தர் அவனோடு, சிறைச்சாலையில் கர்த்தர் அவனோடு இருந்தார் இருக்கு. இன்னொரு பக்கம் திருப்பி பார்க்கணும், அதையே அவன் கர்த்தரோடு இருந்தான். ஹல்லேலூயா. அவன் கர்த்தரோடு இருந்தான், கர்த்தர் என்னோடு இருக்கிறான்னு உணர்ந்தான். அதனால தான் அவர் என்னை பார்த்துட்டு இருக்கிறார். இதை தான் யார் பார்க்கல? ஆதாம் எவ்வளோ உணரல. அவர் சொன்னாரே சாப்பிடக்கூடாதுன்னு, அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கிறாரு, சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு, என்ன கவனிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த பொல்லாப்பை நான் எப்படி செய்வேன்? யோசிப்பு சொல்லுகிறாரு. இவங்க சொல்லலை. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? பாவத்தை செய்கிறார்கள். என்ன உறவு, தேவனோட உறவு. பேசும்போது நல்லா இருக்கு, வெளியே வந்துன்னு வேற. கணவன் மணிக்கும் வீட்டில் சண்டை, கணவன் மணிக்கும் வீட்டில் ஏதோ சண்டை. யாருக்கிட்ட கோச்சிக்கிறது? ஆண்டவரா சண்டை போட சொன்னார்? அவரு உறவை ஏன் முறிச்சுக்கிறீங்க? அங்கே உறவு சரியிருந்தால் இங்கே சண்டை வராது. ஹலோ, ஏதோ ஒரு சின்னமான ஏதோ ஒரு பாதிப்பு, ஏதோ ஒரு கசப்பு, ஏதோ ஒரு காரியம் வந்து நான் உடனே ஜபம் கட்டு இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல. எங்கள் வீட்லேயே சமாதானம் இல்லை, அப்போ தான் நீ சர்ச்சுக்கு வரணும். நான் சொல்கிறேன், பிரச்சனைகள் அதிகமாகும் போது தான் கர்த்தரண்டை நிற்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் ஆலயத்துக்கு வரணும், அப்போ தான் துதிக்கணும், அப்போ தான் செபிக்கணும், அப்போ தான் வேதத்தை வாசிக்கணும். அதை விட்டால் வேறு வழியே கிடையாது இல்லையா? வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8 வாசிக்கலாம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே விலகி ஓடினார்கள், ஒளிந்து கொண்டார்கள். அவர் எப்போதும் போல வர்றாரு. இவங்க பாவம் செஞ்ச கதையெல்லாம் அவருக்கு தெரியும். எப்போதும் போல எதையும் அலட்டிக்காம, எதையும் அவங்கள எப்போதும் போல அதே அன்போடு, அதே பிரச்சனத்தை எப்போதும் போல தப்பு செஞ்சவங்கள தப்பு செஞ்சவங்கன்ற உணர்வே காட்டிக்காம எப்போதும் போல அப்படியே வருகிறார், அப்படியே வருகிறார். ஆனா இவங்க என்ன பண்ண? ஓடி ஒளிந்து கொண்டார்கள்.
ஒளிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆண்டவரை சந்திக்காமல் ஓடி ஒளியுறீங்க? நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்தவர் நம்ம ஆண்டவர். நமக்கு ஜீவனை தந்து இன்னைக்கு வைத்திருக்கிற ஆண்டவர். அவருடைய உறவு இல்லாமல், அவருடைய தயவு இல்லாமல் நீ ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ முடியாதுங்க. நீ உலகத்தில் நான் படிச்சுட்டேன், நல்ல பதவி வந்துச்சு, நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன் என்று எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் கடவுள் கொடுத்த ஞானத்தினால அவங்க அதெல்லாம் சம்பாதிக்கிறாங்க. பல விதங்களில் உயர்ந்து வராங்க. பார்க்குறதுக்கு பேப்பர்லலாம் போட்டு இப்போ இவரை மாதிரி யாருக்குறாங்க. கரெக்டு. சமீபத்தில் பேப்பரில் போட்டிருந்தேன், சிம்ரன் போட்டிருந்தாங்க. முடியெல்லாம் நடிச்சு பேர் ஆயா மாதிரி இருக்குது. ஒரு காலத்தில் போட்டிருந்தாங்க, ஒரு காலத்தில். இப்போ அவ்வளோதான், அழகெல்லாம் அற்றுப்போகும், உலக இயலெல்லாம் ஏமாற்றம், உன் அன்பு மாறாதையா, ஒரு நாளும் அழியாதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழகெல்லாம் மாற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும், அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும், உம்மன்பு மாறாதையா, ஒரு நாளும் அழியாதையா, உம்மன்பு மாறாதையா, ஒரு நாளும் அழியாதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் ஞானி எழுதுறாரு, மாயை மாயை எல்லாம் மாயை, எல்லாம் பிரசங்கி புத்தகத்தை அவருடைய கடைசி காலத்தில் எழுதுறாரு. கடைசி காலத்தில் எழுதுறாரு. அவர் பார்க்காத விஷயமே கிடையாது. மாயை மாயை எல்லாம் மாயன்றார். எல்லாமே ஆமாம், எல்லாம் மறைந்து போகக்கூடியதாக இருக்கிறது, எல்லாமே இல்லாமல் போகக்கூடியதாக இருக்கிறது. அவரும் அப்படிதான். கர்த்தர்கிட்ட என்ன கேட்டார்? ஞானத்தை கேட்டார். என்ன கேட்டார்? ஆண்டவர் செல்வத்தையும் சேர்த்து கொடுத்தார். செல்வத்தை, ஆமாம், சாலமோனை போல ஞானி ஒருவனும் இல்லைங்கிட்டார். இனி வரப்போவதில்லை, இனி பிறக்க போகிறதில்லைன்றார். முன்னே இருந்ததோ பின்னே இருந்ததில் அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்குறேன். கடற்கரை மணலை தனியான மன விருத்தியை கொடுக்குறேன். எவ்வளோ வேணால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். மன விருத்தின்றது அந்த அந்த அறிவை எவ்வளோ வேணால் அவன் நீட்டிக்கிட்டே போகலாம். நமக்கெல்லாம் ஒரு ஒரு அளவோடு நின்று போடுவான். அவன் அளவே கிடையாது. அவன் எவ்வளோ தூரம் வேணால் யோசித்து எவ்வளோ தூரம்னா போவான். அந்த அளவுக்கு அவனுடைய மன விருத்தி கொடுத்திருந்தார். ஆனாலும் கடைசி காலத்தில் விக்கிரகத்தை வணங்கினான். ஏன்? அவனுக்குள்ள கடவுளுடைய வார்த்தை இல்லை, கடவுளுடைய அந்த ஒரு தொடர்பு இல்லை. தொடர்பு இல்லை. உன்னிடத்தில் என்னிடத்தில் தேவன் எதிர்பார்க்கறது என்ன? உறவு. அவருடைய உறவு. ஆபிரகாமை ஆண்டவர் எப்படி அழைத்தாரா? ஸ்நேகிதனே. யாக்கோபு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23. விசுவாசம் அவருடைய கிரியைகளோட முயற்சித்து
கிரியையினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று. அந்த வசனம் இல்ல, 2:23. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஒரு மனிதனை அழைக்கிறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வரான், சொந்தம் பந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வரான். அவனோட ஆண்டவர் ட்ராவல் பண்ணுறாரு. உனக்கு நான் கானான் தேசத்தை தரப்போகிறேன். அவன் போகிற இடத்துக்கெல்லாம் கூடவே வந்துட்டு இருக்கிறாரு. அப்பப்போ என்ன பண்ணுறாரு, அவனை சந்திக்கிறார், மீட்கிறார், பேசிக்கொண்டு வருகிறார். அவனும் கூட வந்துட்டே இருக்கிறான். பேசி பேசி நடந்து தான் விசுவாசத்தில் வல்லவனானான். ஹலோ, எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னவொன்னே அவர் விசுவாசம் ஆகிட்டேன்னா இல்லை, ட்ராவல் பண்ணுறாரு. அவன் எங்கெங்கே வீக்காக இருக்கிறான், எங்கெங்கே தடுமாறுறான், அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுற, தூக்கி விடுறாரு. ஒன்றுமே இல்லைன்னு போது வாப்பா கூப்பிட்டு வானத்தை பாருங்கிறாரு, மணலை பாருன்றாரு. உடனே பேரை மாத்துறாரு. அவனுடைய விசுவாச அளவை பார்த்துட்டு கூடவே அப்பப்போ வந்து பேசி தரிசனமாகி நீங்கள் ஆதாயம் புத்தகத்தில் ஆபிரகாமுக்கு பலமுறை தரிசனமாக உறவாடுகிறார், சந்திக்க விரும்புகிறார். அவனை தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற விதமாக மாற்றுவதற்காக அவனோட நடக்கிறார், அவனோடு உறவாடுகிறார். அவனுடைய உறவை தேவன் நாடுகிறார். ஹல்லேலூயா. உன்னோட நடக்க ஆசைப்படுகிறார்ப்பா. எத்தனை பேர் அவரோட நடக்க ஆசையா இருக்கீங்க? நான் மறுபடியும் சொல்றேன், இந்த உலகத்தின் உறவுகளை குறித்து ரொம்ப கவலைப்படாதீங்க. தேவன் தான் நிரந்தர உறவு. இது புரிஞ்சுட்டா இந்த உறவு பற்றி பெருசாக எதுவும் தோணாது. நமக்கு உறவு வேணும், ஆனால் இந்த உலகத்தோடு அந்த உறவு முடிகிறது. சொல்கிற நித்தியமாக நம்ம கூட இருக்கிற ஒரே உறவு நம்முடைய ஆண்டவர் தான். அவரை நம்பி தான் வாழணும். அவர் தான் நமக்கு போதுமானவர். அவர் தான் நமக்கு சரியான ஆலோசனை தருகிறவர். அவர் தான் நம்மளுடைய தேவைகளை சந்திப்பார். உன் புருஷனோ உன் கணவனோ மனைவியோ நீ அவங்க மேலே கோச்சுக்காது. இது வாங்கி தரல, அது கிடைக்கல, விருப்பப்படி நடக்கலை. நீ கர்த்தருடைய விருப்பத்தின்படி நடக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உன் மேலே இருக்கு. உன் மேலே தெய்வ திட்டம் இருக்கு, அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு உன் மேலே இருக்கு. உனக்கும் அவருக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்கணும், அதுதான் முக்கியம். அது சரியான எல்லாம் சரியாயிடுங்க. தேவனோடு உடைய தொடர்பு இல்லைன்னா தான் எவ்வளோ பிரச்சனை. உன்னை சூழ்ந்து இருக்கிற பிரச்சனை பார்த்துட்டு தேவனோடைய நெருங்க மாட்டார். அவர் என்ன சொன்னார்? என்கிட்ட வராதுன்னு சொன்னார், என்கிட்ட பேசாதன்னு சொன்னார், நான் உன்னை சந்திக்க மாட்டேன்னு சொன்னார். பாவம் செய்த அந்த ஆதாம் ஏவலை சந்திக்க வந்தார் இல்லையா? நான் சொன்ன இவங்க கீழ்ப்படியில் பாவம் செஞ்சுட்டாங்க, இவனை சந்திக்க மாட்டான், நீங்கள் வராமல் இருந்திருக்கணும்ல. எப்போதும் போல வந்தார்ல, அதை எதை காட்டுகிறது? நீங்கள் பாவம் செய்தாலும் உங்களை நேசிக்கிறேன். அவர் என்ன கேட்டார்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். நான் நிர்வாணியாய் இருப்பதினாலே ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அடுத்த கொஸ்டின் கேட்கிறார், உன்னை நிர்வாணி என்று உன்னை அறிவித்தவன் யார்? நீ ஒன்று பாவி என்று உன்னை எதுக்கும் உதவாத என்று சொன்னது யார்? இந்த கொஸ்டின் பண்ணுறாரு பாருங்க. எல்லாம் தெரியும் அவருக்கு, ஆனால் அவருடைய கொஸ்டின் பாருங்க. உரிமை இருக்கு. ஆதாம் கேட்குறாரு, ஏன்பா அதை நீ செஞ்ச? நீ கொடுத்த மனைவி தான். மனைவி கேட்டான், ஆண்டவரே சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுன்னு. இவங்களெல்லாம் கேள்வி கேட்குறாரு, ஏன்பா அதை செஞ்சேன்னு. சாத்தான்கிட்ட கேள்வி கேட்கல பாருங்க, அங்கே தான் கவனிக்கணும். இவங்களை 2 பேர்கிட்ட கேள்வி கேட்குற, சாத்தான்கிட்ட கேள்வி கேட்கல. பிசாசு சொல்கிறாரு, இதை நீ செய்தபடினாலே அப்போ நீ இதை செய்வேன்னு எனக்கு தெரியும், நீ இப்படி தான் இருப்பேன்னு தெரியும். சாத்தானே, உன் வேலை இதுதான். உன்னை போய் ஏன் செஞ்சான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுதான் உன்னுடைய தொழில். அடுத்து கெடுக்கிறது. அதனால் நீ இதுதான் செய்வ, உன்னை நீ திருந்த போகிறது இல்லை. அதனால் ஏன் செஞ்சான்னு கேட்கவில்லை. வாசிங்க அந்த சம்பவத்தை. 14ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, இல்ல இதுல ஆதாம்ல கேட்கறல, அதானே கேளுங்க. ஆதாமிட்ட கேட்கறல, ஆதாமே அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் 11 இருந்து பேசுங்க. 3:11 இருந்து. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இங்க என்ன சொல்ல வரேன்னா, நான் சொன்ன அந்த வார்த்தை எங்க மறந்துட்டியா? அங்கதான் முக்கியம், அங்கதான் நிக்கிற 2 பேர். நான் பேச விரும்புகிறேன், எல்லாம் நான் கரெக்டு. நான் சொன்னேன்னு அந்த வார்த்தை எங்கே?
அதையே மறந்துட்டு அதையே கீழ்ப்படலை. அப்போ வார்த்தை தான் முக்கியம். வார்த்தையை தனக்கு சமமாக்கி இங்கே காட்டுகிறார். நான் சொன்னனே, அது என்னாச்சு? நான் இப்போ வந்து நிற்கிறேன், பிரசன்னராக வந்து நிற்கிறேன். நான் இங்கே நான் பிரசன்னத்தை உணர்றேன், நான் பேசி கொண்டு இருக்கிறேன் நேரடியாக. ஆனால் நான் இன்னைக்கு சொன்னேனே, அந்த வார்த்தை எங்கே? அந்த வார்த்தை கடைபிடிச்சியா? அந்த வார்த்தை தான் முக்கியம். அந்த வார்த்தை தான், அதை தான் கேட்குறேன். வார்த்தையை பற்றி மறுபடியும் கேட்குறேன். நான் சொன்னனே, என்னாச்சு? அதான் இந்த பிரச்சனையா? உன் பிரச்சனை காரணம் என் வசனத்தை நீ கவனிக்காமல் போனது தான். நாங்கள் இல்லாததில்லை. கேட்குற ஆண்டவரே, ஏன் தடுத்து இருக்கலாம் இல்லையா? தாவீது பாவம் செய்யுது, தாவீது ஆண்டவர் பேசியிருக்கலாம்ல. அதுக்கப்புறம் வந்து நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி யாருக்கும் முதலே அனுப்பிடுறல, தடுத்துருக்கலாமா இல்லையா? ஏன் வரல? என் வார்த்தை தான், நான் வார்த்தை நான் சொல்லிட்டேன், அது எல்லா வேலையும் செய்யும். எல்லா வேலையும் என் வார்த்தையின்படி நம்ப நடக்க வேண்டியது உங்கள் வேலை. அது நான் என்ன சொன்னோம் அதை செய்யும். அது என்ன செய்யணும்? ஆமாம். அப்போ நான் இல்லை, என் வார்த்தை அங்கே இருக்கு. வார்த்தை எங்கே இருக்கிறது? அங்கே கர்த்தர் இருக்கிறார். ஹலோ, யாருக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது? அவனுக்குள் கர்த்தர் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர். உனக்குள்ள எப்படி இருக்கிறார்? அவர் வார்த்தையா இருக்கிறார், வார்த்தையா இருக்கிறார். வார்த்தை இருதயத்தில் இருக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க, உனக்குள்ள அவர் இருக்கிறன்னு அர்த்தம். வார்த்தை இல்லாத இடத்துல அவரால் இருக்க முடியாது. அவர் வார்த்தையா இருக்கிறார். அவர் வார்த்தையா இருக்கிறார். அப்போ அவர் பேசுறது முக்கியம்தான், அதை விட நான் சொன்னது முக்கியம். இந்த உறவு தான் அவருடைய வார்த்தையை நமக்கு நினைப்பூட்டுவதெல்லாம் இருக்கிறது இல்லையா? அதிகாலையில் எழுந்து வேதத்தை படித்து அதை தியானித்து ஜெபம் பண்ணி அந்த பிரசனத்தை உணர்ந்துட்டு வெளியே வாங்க அந்த இடத்த விட்டு. அன்னைக்கு முழுவதும் அந்த படித்த வசனங்கள் நம்மை நடத்தும். தியானித்த வசனம் அன்று முழுவதும் இந்த வசனத்துக்குள்ள நடத்தும். அன்று முழுவதும் நம்ம சிறப்பாக இருப்போம். ஏன்னு கேட்டோன்னா, அந்த வசனத்தை அன்னைக்கு தியானித்து இருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். வசனம் நம்ம சரிப்படுத்தி அன்னைக்கு பூரா நடத்துது இல்லையா? இன்னதான் ஆலயத்துக்கு போய் உட்காந்து ஆராதிச்சுட்டு எல்லாம் வந்தாலும் கூட அந்த வசனத்தை நம்ம மறந்துட்டீங்கன்னா, அதை கவனத்தில் வைக்கலன்னா, நீங்கள் அந்த இடத்த விட்டு போன பிறகு ஆதாம் ஏவாளை போல தான். அவர் சொன்ன வார்த்தை முக்கியம். ஒரே வார்த்தை தான், ஒன்றும் சொல்லலை. நீ என்ன வேணா சாப்பிட்டுக்கோ, எப்படி வேணா இருந்துக்கோ, என்ஜாய் பண்ண லைஃப்பை. உனக்காக பலவிதமான பார்த்து ரசிக்கக்கூடிய அற்புதமான காரியங்களை வச்சுருக்கேன். நீ சாப்பிட்றதுக்கு விதவிதமான டேஸ்டான பழங்களை வச்சுருக்கிறேன். நீ அதுக்கே உனக்கு டைம் பார்த்தாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு படைச்சு கொடுத்துருக்குறேன். நான் ஒரே ஒரு வார்த்தை, நன்மை தீமை அறியத்தக்க கண்ணியை நீ புசிக்க கூடாது. அது புசிக்க நாளிலே சாகவே சாவாய். இதை மட்டும் கவனம் வச்சுக்கோ. மற்றெல்லாம் உன்னுடைய விருப்பம் தான். நீ நினச்சபடி என்ன வேணா செய். அந்த ஒரே ஒரு வார்த்தையை நீ கடைபிடிச்சிக்கோ. ஒரே ஒரு வார்த்தையை, அங்கே தான் ஆண்டவர் நிற்கிறார். உனக்கு இவ்வளோ சுதந்திரம் கொடுத்துரு. அந்த ஒரே ஒரு வார்த்தை, அந்த மரத்தை பார்க்கும் போதெல்லாம் என்ன வந்திருக்கணும்? தேவன் நமக்கு வந்திருக்கணும். தேவன் இதை ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதாவது யோபு சொல்லுகிறாரு, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு ஸ்திரீயோடு இச்சையோடு இருப்பது எப்படி? அவனை கொஸ்டின் கேட்டுக்கிறேன். கண்ணோட உடன்படிக்கை பண்ணிட்டேன் நான். என்னென்ன, என் மனைவியை தவிர வேறு ஒருத்தையும் நான் வேறெடுத்து பார்க்க மாட்டேன். அப்படி உடன்படிக்கை பண்ணிடு. கண்ணுக்கு உடன்படிக்கை. கண்ணே வேறொரு பொண்ணை ஏறெடுத்து பார்க்கக்கூடாது. உங்கள் மனைவி மட்டும்தான் பார்க்கணும். கண்ணோட உடன்படிக்கை பண்ணிட்டேன், ஒப்பந்தம் பண்ணிட்டார் கடவுளுக்கு முன்பாக. பண்ணிட்டு சொல்றாரு, நான் பண்ணிட்டேனே, எப்படி போய் இன்னொரு பொண்ணை நான் ஏறெடுத்து பார்ப்பேன்? எப்படி இன்னொரு பொண்ணை நான் அவங்களுடைய காரியங்களை நான் கவனித்து கொண்டு இருப்பேன்? கண்களோட உடன்படிக்கை பண்ணினேன். இந்த ஆதாம் ஏவாளும் என்ன பண்ணியிருக்கணும்? மரத்தை பார்த்த உடனே இந்த மரம் தான் ஆண்டவர் என்ன சொன்னார், சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க. எல்லாத்தையும் பார்ப்பேன், இந்த மரத்தை பார்க்க மாட்டேன். இந்த மரத்தை இதை பற்றி பேச மாட்டேன், இதை பற்றி யோசிக்க மாட்டேன். ஏன்னா இதை நான் அது சாப்பிடும் நாளிலே, ஆமாம், இதில் ஒரு தீமை இருக்குது, இதில் ஒரு தவறு இருக்குது, இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால இதை பார்க்க வேணும்னு சொல்கிறாரு. அப்போ இதை விட்டுட்டு பார்க்க வேண்டிய நிறைய இருக்குல்ல, ஏகப்பட்ட விஷயங்களே இருக்குது.
அதுக்கே காலம் போதாது, அதுக்கே நேரம் பத்தாது. நான் சொல்றேன், நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதமான செயல்கள் உனக்காய் காத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய, யோசிக்க வேண்டிய காரியங்கள், சூப்பரான அருமையான காரியங்கள் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீ ரசித்து ருசித்து வாழ வேண்டிய அநேக வாழ்க்கையை உனக்கு வைத்திருக்கிறார். அதை விட்டுட்டு அவசியம் இல்லை, நம்மை கெடுக்கக்கூடிய, நம்முடைய சமாதானத்தை கெடுக்கக்கூடிய, நம்ம நிம்மதியை கெடுக்கக்கூடிய காரியங்கள் மேல் உங்களுடைய கவனத்தை ஏன் செலுத்துறீங்க? அதுதான் ஆண்டவர் சொன்ன ஒரு சிம்பிள். நன்மை தீமை இருக்கு, இது தேவையில்லை. நன்மை தீமை அறியத்துக்கு கனியை நீ புசிக்காதப்பா. என்ன சொல்றேன்னா, அப்போ நன்மை தீமை அறியத்துக்கு கனிக்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, ஆண்டவர் சொல்வார், அதை அப்படியே நம்பி நடப்பேன், அது கரெக்டாக இருக்கும், அது கரெக்டாக இருக்கும். ஆண்டவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ விசுவாசம். அப்போ எல்லாம் கரெக்டாக போகுது, எல்லாம் ஆமாம் ஆண்டவர் சொன்ன மாதிரியே நடக்குது. என் உள்ளம் ஆண்டவர்களோ ஒரே மாதிரி இருக்குது, எல்லாம் சிறப்பாக போயிட்டு இருக்குது, ஒரு குழப்பம் இல்லை. என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஆதாம். சூப்பராக அருமையாக போயிட்டு இருக்கு. உண்மையில நினச்சி பார்த்துருப்பான், என்ன ஆண்டவருப்பா இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கு, நல்லா போயிட்டு இருக்குது. எப்போ ஒன்று தேவையில்லைன்னு ஆண்டவர் சொன்னாரோ அதுதான். நன்மை தீமை கனியில் ஒன்றும் பிரியல, நீங்கள் வேண்டாம் இது தேவையில்லை அப்படின்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லும்போது, அவருக்கு வேணும்னா எனக்கு வேணாம், அவருக்கு தேவையில்லைன்னா எனக்கு தேவையில்லை. இப்போ ஆண்டோடைய விருப்பம், ஆண்டோடைய வார்த்தை அங்கே ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதை தான் அவர் ரிப்பீட் பண்ணுறாரு. நீ சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த நன்மை தீமை அறியத்து கனியை புசித்தாயோ? ஆமாம்மா புசித்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கம்மா, கேட்கல. நீ கொடுத்த மனைவி தாங்க, நீ கொடுத்த மனைவி கெடுத்த. உறவை புதுப்பித்து கொள்ளலை, பழியை வேற ஒருத்தர் மேலே போடுது. தப்பு செஞ்சால் ஒத்துக்கணும், தப்பு செஞ்சால் அதை சரிப்படுத்த வேற எந்த இடமும் கிடையாதுங்க. நீ பாவம் செய்தாலோ, தவறுகள் செய்தாலோ, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் ஈடுபட்டாலோ, ஏதோ ஒரு எந்த சூழ்நிலையில் உனக்கு குழப்பங்கள் வந்தாலும் ஸ்ட்ரைட்டாக எங்கே வரணும்? தேவ சந்நிதிக்கு வரணும், தேவடைய பாதத்துக்கு வந்துடும். இதை சரி பண்ணுறதுக்கு வேற எந்த டாக்டராலும் முடியாது. ஆமாம், எங்கே ஓடினாலும் அதை சரி பண்ண வேறு இடம் கிடையாது. அங்கேருந்து வேறு இடத்துக்கு போகணும், இங்கேருந்து வேறு இடத்துக்கு போகணும், அங்கேருந்து மாறி 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 போகணும். ஒருத்தர் கடவுளை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மடத்துக்கு போனார். அவர் சொன்னார், நீ கடவுளை தரிசிக்கணுன்னா தண்ணீரில், கழுத்தளவு தண்ணியில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இன்னும் கடவுளை பார்க்கணுண்ணா. 3 நாளாக நின்று பார்த்தாரு, ஜுரம் வந்துடுச்சு. நீங்கள் கடவுள் தரிசனம் கொடுப்பாரு, நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் முடியலன்னு. அப்புறம் அவர் சொன்னார், அவர் என்ன பண்ணார், இன்னொருத்தர்கிட்ட அனுப்பிச்சார். ஃபஸ்ட்டு போன ராமகிருஷ்ண மடத்துக்கு போனார். இதெல்லாம் புக்குங்கெல்லாம் படிங்கண்ணா, எல்லாம் படித்தேன், இதில் தான் கடவுள் இருக்கிறான், எல்லாம் படித்து பார்த்தாரு, கடவுள் தெரியலைங்கன்னார். அப்புறம் அவர் இன்னொருத்தர், என்னோட பெரியவர் அவர்கிட்ட போங்க, அவர் கடவுள் ஒன்று சொல்லுவார். அவர் தண்ணியில் 3 நாள் நிற்க சொன்னார், அங்கே போய் நின்னார். அப்பயும் கிடைக்கல. அவர் அவருக்கும் புரியல, எப்படி புரிய வைக்கிறது இல்லை. அதோட அவருக்கு குருக்கிட்ட அமிச்சார், நீ அங்கே போ, அங்கே போ. அங்கே போன அவர் சொன்னார், அவர் ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு, அகத்திய முனிவர் எழுதின புத்தகத்தை கொடுத்தாரு, இதை படிக்கணும், இதில் கடவுளை பற்றி புரிஞ்சுப்பேன். அந்த முனிவர் எழுதியிருக்கிறார், இது வரைக்கும் கடவுளை பற்றி எழுதிட்டேன், இனி கடவுளை நான் பார்க்கவே இல்லாமல் கடவுளை பற்றி பேசிட்டேன், என்னை நம்பி ஒரு கூட்டம் வந்துடுச்சு, இப்போ நான் தவம் பண்ண போகிறேன். அங்கே போயிட்டு கடவுளை பார்த்தா சொல்கிறேன், இல்லைன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்றார். அவர் போய் தவம் பண்ணி அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிது. கண்ணியின் வயிற்றில் ஒருத்தர் பிறப்பார், அவர் இந்த உலகத்தின் மனிதனுக்காய் மறிப்பார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது கடைசியில் ஃபினிஷிங் எழுதுட்டார். கடவுளை தேடினவர் அதை படித்தார். கடைசியில் அவர் பெரிய படிப்பாளி. அப்போ பார்த்தாரு, இது யார் கண்ணியின் வயிற்றில் பார்த்தீங்கன்னா இயேசு தான் பிறந்தார். போய் ஒரு பைபிளை வாங்கினார். யாருக்கும் அவருக்கு சுவிசேஷம் சொல்லலை, வாங்கி படித்தார். பைபிளை படித்து அவரே ஊழியக்காரர் ஆயிட்டார். அவர் ஆரம்பம் இல்லை, கடவுள் இல்லை என்று சொன்ன தந்தை பெரியாருடைய வளர்ப்பு மகனாகிய தீப்பொறி ஸ்டாலின். கடவுளே இல்லைன்னு சொன்ன ஒருத்தருக்கு ஒரு தரிசனத்தை காட்டினார். அது நிமித்தமாய் கடவுளை இல்லைன்னு சொன்னவர், கடவுளுக்கெல்லாம் சிலைகளுக்கெல்லாம் செருப்பு மாலை போட்டவர்,
அப்படி பேசுவார் கடவுள். அவருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். கடவுள் இருக்கிறாருன்ற ஒரு உணர்வு வந்தது. அது எங்கே போய் கேட்கணும்னு தெரியல. ராமகிருஷ்ண மடத்துக்கு போனார். அவங்க ஒரு சொன்னார். அங்கேருந்து இன்னொருத்துக்கு அனுப்பினார். கடைசியில் அகத்திய முனிவர் எழுதின புத்தகத்தை படித்தவர் தான் அவருக்கு இயேசுக்கிட்ட நேராக வழி நடத்தினார். அவன் பைபிளை வாங்கினார், படித்தார். அவர்கிட்ட போய் யாரும் சுவிசேஷம் சொல்ல முடியாது. பெரியாருக்கு போய் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? அவர் கடவுள் இல்லைன்னு அவர் கூட்டம் பின்னாடி இருக்குது. அவர் பல புத்தகங்கள் கடவுள் எழுதி, அவருக்கு போய் இயேசு தான் கடவுள்னு ஏற்றுப்பாரா? அவரால் வளர்க்கப்பட்ட மகன் எப்படி இருப்பார்? அவர்கிட்ட சுவிசேஷம் யாரும் கிட்டவே நெருங்க முடியாது. நான் ஒரு சின்ன ஒரு தரிசன காட்சி கொடுத்தார், சிலுவை காட்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் கடவுளை தேட ஆரம்பித்தார். எங்கே ஆளுக்கு ஒவ்வொன்று காமிச்சு கடைசி சுற்றி 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 தேடி தேடி ஒரு இடத்துல வந்து நின்றால் அதுதான் வேத புத்தகம். ஹல்லேலூயா. அந்த வேத புத்தகத்தை படித்து கடவுளை புரிஞ்சு கொண்டார். கடவுள் இல்லை என்று சொன்னவர் கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ஊரெல்லாம் உலகெல்லாம் போய் பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கைக்கான தீர்வுகளை தேடுறீங்களே, மனசங்கிட்ட தேடாதீங்க. 1000 பிரச்சனை இருக்கலாம், தேவ சந்நிதியில் போய் அமருங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்க, அவருடைய ஐக்கியத்துக்குள்ளே வாங்க, அவரோட நெருங்கி பழகுங்க, அவர் உறவாடுங்க. கர்த்தர் வார்த்தை மூலமாக பேசுவார், வார்த்தையை வெளிப்படுத்துவார். அந்த வார்த்தை உங்களை சரியான பாதையில் நடத்தும், சரியான பாதையில் நடத்தும். இப்போ தேவன் நம்மக்கிட்ட அந்த உறவை எதிர்பார்க்குறார். அவரோட பேசணும், அவரோட இருக்கணும். அந்த கொஞ்ச நேரம், அதனால தான் 1 மணி நேரம் அதை நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதா? ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த மாம்ச உலகத்தில் நாம் அநேக காரியங்களை பார்த்து அடிக்கடி சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆவியிலே உற்சாகம் இருந்தால் இந்த மாம்சத்தின் காரியங்களை ஜெயிக்க முடியும். இந்த ஆவியிலே பலன் கொள்வதற்காக தேவனோடு தொடர்பு கொள்ளணும். தேவனோடு, ஆமாம், இயேசுவோட ஒரு பெரிய ஆள் யாருன்னா இருக்காங்களா? இல்லை. ஆனால் அவருக்கும் பிதாவோடு தொடர்பு வேண்டும். அவரும் என்ன பண்ணார்? இரவெல்லாம் ஜெபித்தாரா? அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போனாரா? இந்த வசனத்தெல்லாம் வாசித்துக்கிறீங்களா? எதுக்கு நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம்? எதுக்கு இருட்டோட போய் ஜெபம் பண்ணணும்? பிதாவோடு உறவு கொள்வதற்காக. ஹல்லேலூயா. அதான் இவர் என்னுடைய நேசகுமாரன். எப்போ என்னை பார்க்கணுன்னு ஒரு ஆவல் அவனுக்கு இருக்கு, என்னோட பேசணுன்ற ஒரு தாகம் இருக்கு, என் பிரசன்னத்திலே இருக்கணும்னு ஆசைப்படுகிறவன். அதனால தான் என்னுடைய நேசகுமாரன். அவரோடு இருக்கிறன்னு ஆசைப்படுறவங்க நேசகுமாரன். நேசகுமாரன் கூட இருக்கணும். ஏன் கெட்ட குமாரன்றான்? கெட்ட குமாரன் பேர் வச்சிட்டேன், பேர் இருக்குதாங்க கெட்ட குமாரன். கெட்ட குமாரன் பேர் இல்லை. ஏன் கெட்ட குமாரன்? அப்பா விட்டு என்ன பண்ண, சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் மீன் அடித்து ஒரு தேவையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சீரழிஞ்சு போகிறான். அவனை கெட்ட குமாரன். அவன் கெட்டக்காரன் மறுபடியும் திரும்பி தேவனண்டி அப்பா கிட்ட வரும்போது ஒரு கொஸ்டினும் பண்ணலை, ஒரு ஏதாவது கேள்வி கேட்டாரா? நான் சொல்கிறேன், போகும்போதை விட சிரிச்சிக்கு தான் நம்பர் அன்பாக கட்டி பிடிச்ச மகனே போப்பா, சொத்து தானே வேணும் எடுத்துக்கோ, இந்த சொத்து யாருக்கு? உனக்கு தான், உன் பாகத்தை கொடுத்துக்கிறேன், உன் இஷ்டப்படி என்ஜாய் பண்ண, நல்லா இரு, சிரிச்ச முகத்தை நீ எப்படிலாம் நல்லா இருக்குன்னு போய் இரு. சிரிச்ச முகத்தை அனுப்புறாரு. அதெல்லாம் திரும்பி வந்தான். ஹலோ, இவ்வளோ அக்கிரமம் பண்ணி கூட அவன் திருப்பி அந்த அப்பா கிட்ட வரணும்னு என்ன ஏந்திரமா வந்தது? அந்த சிரிச்ச முகத்தை நண்பர் திருப்பி போனால் இந்த அப்பா நம்மளை ஏற்றுக்குவார். அப்படி ஏற்றுக்கிட்டா கூட பரவாயில்ல, வேலைக்காரனும் அதை ஏற்றுப்பார். இப்போ சிரிச்ச முகம் இத்தனை துக்கமான சூழ்நிலையிலும் அந்த அன்பை வெளிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இல்லையா? என்ன சொல்லியிருப்போம், ஒரு பொதுவாக ஒரு அப்பா என்ன சொல்லியிருப்பார், ஏடா உயிரோடு இருக்கும்போது சொத்தை கேட்குற, இந்த ஊரில் என்ன நினைப்பாங்க, என்ன வலுப்ப வளர்த்துக்கிறாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க, நல்லா தான் வச்சுருக்கிறப்பா, சொத்தை கேட்டு பிரிச்சுன்னு போகிறேன்னு என்ன வலுப்பு வளர்த்தாரு? அப்பாவுக்கு ஒரு அவமானம். அவமானத்தின் மத்தியில் என் பிள்ளை என்னை விட்டு போய் என் கூட இல்லாமல் எங்கேயோ போயிருக்கணும்னு நினைக்கிறேன், அது ஒரு வருத்தம். இவன் எங்கே போகிறான்னு தெரியும், இவன் கெட்ட நண்பர்களை சேர்ந்து அழிக்க போகிறான்னு கூட இவருக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு கூட, இவனுடைய முடிவை தெரிஞ்சு கூட சந்தோஷமா போப்பா, நீ திரும்பி வந்தா உனக்காக நான் காத்திருப்பேன்,
ஒருவேளை நீ இந்த தவறை உணர்ந்து நீ திரும்பினால் நான் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த சிரிச்ச முகத்தோட அனுப்புறாரு பாருங்க. போய் எல்லாத்தையும் அழிச்சு வீணடிச்சு புத்தி தெளிந்து ஒன்று புரிஞ்சிச்சு, இந்த உலகத்தில் நல்ல வேலை எனக்கு கொடுக்கல, சோறு யாரும் போடலை, கட்சியில் பண்ணி சாப்பிட்ற அந்த சாப்பாடு சாப்பிடணும், அதுவும் கிடைக்கல. என் அப்பா என்னை எப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருந்தார், அதை நான் உணரலையே, புரியலையே, புரிஞ்சிக்காம என் இஷ்டப்படி போய் என் வாழ்க்கையை கெடுத்துடுன்னு திரும்பி போய் வேலைக்காரனா செய்யலாம் திரும்பி வருகிறான். அந்த உறவை திரும்பி புதுப்பித்து கொள்ள முடியாது. அவன் வருகிறதை என் அப்பா எதிர்பார்த்து காத்து கொண்டு தூரத்தில் வருவதை கண்டு, தூரத்தில் வரான், கிட்ட இல்லை, வெகு தூரத்தில் இருக்கிறான். தூரத்தில் இருந்து இங்க அதை கண்டுபிடிச்சிடாரு, நீ என்னுடைய மகன் தானே. இப்போ உறவை விரும்புகிறார். நீ அவரோட இருக்கணும், அவரோட பேசணும். ஓடி போய் இவர் ஓடி போய் அவன் ஓடி வரணும் அப்பா கிட்ட. அவனுக்கு ஒரு தயக்கம், ஏன்னா இந்த மாதிரி அணையம் பண்ணிட்டேமேன்னு அவன் மெதுவாக நடந்துட்டு இருக்கிறான். இவர் ஓடி அவனை கட்டி பிடித்து முத்தமிட்டு மாறி மாறி முத்தமிட்டு கொண்டு இருக்கிறார். அந்த கசப்பு பகைமை எல்லாம் அந்த முத்தத்தில் ஒழிஞ்சு அப்படி சுக்குநூறா நெருப்பில் போட்ட எப்படி பஸ்பமாகிறது போல் அவன் கவலை, கண்ணீர், வேதனை, அவனை செத்து போகிறோம் சேர்த்துக்க மாட்டான் அநேக கேள்விகள் எல்லாம் அந்த அன்பில் பஸ்பமாகிறது. முத்தம் மாறி மாறி போடுகிறேன்னு அர்த்தம். நான் உன்னை நேசிக்கிறேன்பா, நான் உன்னை நேசிக்கிறேன்பா, நான் உன்னை நேசிக்கிறேன்பா, மாறி மாறி முத்தத்தாத பதில் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் உறவை நேசு விரும்புகிறார், உன் வருகைக்கு காத்திருக்கிறார். எத்தனை நாள் ஜெபம் பண்ணாமல் இருக்க, எத்தனை நாள் பேதம் படிக்காமல் இருக்கிற, உன் சக்சஸ்ஃபுல் வாழ்க்கை அதில் தாங்க இருக்கு. ஹல்லேலூயா. நாம் கர்த்தரோடு பேசுவதும் கர்த்தர் நம்மோடு பேசுவதும், நாம் ஜெபத்திலே நம்ம உள்ளத்தை ஆண்டவருக்கு ஊற்றி விடுகிறோம். ஆண்டவர் வேதத்திலிருந்து நம்மோடு பேசுகிறார். இதுதாங்க நம்முடைய அந்த உறவை நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெப வாழ்க்கை இல்லாமல் இருக்கீங்க? எத்தனை பேர் வேதத்தை படிக்கிற அனுபவம் இல்லாமல் இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாத்துக்கும் நம்ம நேரம் கொடுக்குறோம், வேலைக்கு டைம் கொடுக்குறோம், ஷாப்பிங்கு கூட டைம் கொடுக்குறோம், அதுக்கு ஒரு நாள் வச்சுக்கிறோம் இல்லையா? இந்த நாளில் நம்ம ஷாப்பிங் போகலாம், மற்ற நாளில் வேறு வேலை, இந்த நாளில் நம்ம என்ன பண்ணலாம், ஷாப்பிங் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரு டைம் எல்லாம் வச்சுருக்குறோம் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குதா இல்லையா? எல்லாம் டைமிங் ஃபாலோ பண்ணுறோம். என் தேவனை சந்திக்க தேவன் ஒரு நேரத்தை வச்சு கரெக்டாக வர ராதாம் இடத்துல அந்த நேரத்தை மறந்துட்டியம்மா. ஹல்லேலூயா. தேவனை சந்திக்க வருகிற நேரத்தை மட்டும் மறந்துட்டியே. அவர் உன்னோடு பேச விரும்புகிற அந்த நேரத்தை நீ மறந்துட்டியே. அவர் மறக்கல, கரெக்டாக வராரு. எல்லாத்துக்கும் டைம் கொடுக்குறோம், எல்லாத்தையும் யோசிக்கிறோம், எல்லாம் கரெக்டாக இருக்கிறோம், எல்லாம் நம்முடைய கரெக்டாக ஞாபகம் வந்துடுது. தேவனண்டே இருக்கிற அந்த உறவை வலுப்படுத்த, பலப்படுத்த, ஸ்திரப்படுத்த, அவரோடு இருக்கிற உறவை ஒரு நாள் இழக்க மாட்டேன், அவரோட பேசுகிறத ஒரு நாள் நிறுத்த மாட்டேன், அவருடைய சத்தத்தை கேட்குறத ஒரு நாள் நான் தடுக்க மாட்டேன். அவர் பேசிட்டே இருக்கட்டும், நானும் அவரோட பேசிட்டே இருப்பேன். அதுக்கு தடையாக வர்றது எதுவும் நான் என்ன பண்ணுவேன், அதை எடுத்து போட்டுட்டு அதை மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஹலோ, கர்த்தர் உங்களோடு இன்னைக்கு பேசிட்டு இருக்கார். ஹல்லேலூயா. நீ தூரத்தில் நிற்கும் பொழுது அவர்கிட்ட போகணுன்னு நினைக்கும் போது அவருங்கிட்ட வந்துடுவார். ஹல்லேலூயா. எங்கள் அப்பாவை பார்த்துட மாட்டேனா, அவனை ஏற்றுக்க மாட்டாரா, அந்த ஒரு ஏக்கம் உனக்குள்ள வந்து அவர் பாதத்தில் அமர்ந்து விட்டாலே அவர் ஓடி வந்துடுவார். ஹல்லேலூயா. நீ ஒரு ஸ்டெப் வச்சுன்னா அவர் 10 ஸ்டெப் வச்சு உங்ககிட்ட வருவாங்க. அவருக்காக நீ ஒரு அடி எடுத்து வச்சுன்னா 10 அடி கிட்ட நெருங்கி வந்துடுவாருங்க. அவரோ அவ்வளவு அன்புள்ள தேவன். ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் டெய்லி ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமனா என்ன? ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தேவன் வர்றாருல, தவறாமல் வந்துடுறாருல, அதுதான் இடைவிடாமல் பண்ணுறது. ஒவ்வொரு நாளும் செய்கிறதான் இடைவிடாமல். இடைவிடாமன்றதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அப்படியே ஜெபம் மட்டும் பண்ணிட்டு வேற எதுவும் பண்ணாமல் இருந்தால் அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அது
வெறும் ஜெபமாக பண்ணிட்டு வேலைக்கு போகாமல் சாப்பிடாம சமையல் செய்யாமல் எங்கேயும் போகாமல் இப்போ நம்ம வந்து காட்டுக்கு தான் போகணும். அங்கே கூட நமக்கு சாப்பாடு தேவைப்படுது. அப்போ இடைவிடாமன்றது தொடர்ந்து எந்த நேரமும் ஜெபம் பண்ணிட்டுக்கிறத பற்றி குறிக்கல. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு தொடர்ந்து இடைவிடாமல், அது காலையோ மாலையோ அதிகாலையோ நடு இரவோ அது படுக்கிறதுக்கு முன்பாதோ எப்போதுதான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை, இந்த நேரத்தில் நான் தேவனை சந்திக்கிற நேரம், அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவன் வருவார். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்களேன், அந்த பிரசனத்துடைய லெவலில் நீங்கள் வேற அளவுக்கு உணருவீங்க. உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் தேவன் உங்களோடு வந்து உறவாடுகிறது உங்களால் உணர முடியும். தொடர்ந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், அற்புதமான உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் பெரிய டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குள்ள இருக்கிற பல காரியங்கள் வெளியே வர்றதை பார்ப்பீங்க. உங்களுக்குள்ள அநேக தாளந்துகள் வெளியே வர்றதை பார்க்க முடியும். தேவனுடைய அந்த தனிப்பட்ட அந்த அந்த சத்தத்தை உணர்வுக்குள்ளே நம்ம அதிகமாக கடந்து போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே தான் இருக்கீங்களா? தூக்கம்லாம் வரல? பரவாயில்ல. சில வசனங்களை கடகன்னு வாசிக்கிறேன், நேரம் இல்லை, நிறைய எடுத்துகிட்டு வந்து இருந்தாலும் ஒரு 5 வசனத்தை கடகன்னு வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் புத்தகம் 19-15 வாசிங்க. 2 ராஜாக்கள் புத்தகம் 19-15. கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியில் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். இந்த கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் என்ற வசனம் நிறைய இடத்துல வருது. நான் ஒரே வசனம் தான் உங்களுக்கு உதாரணம் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் எல்லாம் இவரை எப்படி பார்க்குறாங்கன்னா, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அவங்களுடைய அறிவுனா பரலோகத்தில் அங்கே பெரிய தூதர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு பரலோகத்தில் தான் இருக்கிறார். அங்கே கேருபீன்கள் தெய்வ தூதர்கள் மத்தியில் தான் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறன்ற அந்த ஒரு அறிவு தான் அவங்களுக்கு இருந்தது. அதனால் அநேக தீர்க்கதரிசிகள் அநேகர் வந்து இந்த கேருபீன் மத்தியில் வாசம் பண்ணுகிற என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. 2 நாளாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கும் உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறேன். 2 நாளாகமம் 6:18. தேவன் மெய்யாக மனுஷனோட பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? பாருங்க, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. மறுபடியும் வாசிங்க. தேவன் மெய்யாகவே மனுஷரோட பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? அதாவது உண்மையாவே தேவன் மனுஷன் கூட இருப்பாரா? இதான் கேள்வி இல்லையா? மனுஷன் கூட கடவுள் வந்து இருப்பாரா? அவர் கேருபீன்கள் மத்தியில பரலோகத்தில் இருக்கிறவராச்சே, இந்த மனுஷகிட்ட வந்து இருப்பாரா? இதுதான் கொஸ்டின். பழைய ஏற்பாட்டுடைய மனிதர்களுடைய அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவரு அங்கே இருக்கிற கேருபீன்கள் மத்தியில் இருக்கிற அவரெல்லாம் வந்து இங்கே இருப்பாரா? இந்த ஒரு கேள்விக்குரிய தான் அவங்க வாழ்ந்து இருக்கிறாங்க. வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 26:3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னோட கூட இருந்து அந்த வசனம் என்ன அர்த்தம்? நான் தேவன் கூட இருக்கிற அர்த்தம். இப்போ இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு ஆளுகள் அந்த வசனம் அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. அவர் பரலோகத்தில் இருக்கிறார் சொல்லியிருக்காரு, அங்கேயும் சொல்லியிருக்க, நான் உங்க கூட இருந்து உங்க கூட. அப்போ தேவன் வந்து பரலோகத்தில் இருக்கிறாருன்னு தான் இன்னைக்கும் பலர் நினைச்சிருக்காங்க. அவர் உன்னோட கூட விரும்புகிறார், கூட இருக்க விரும்புகிறார். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிக்கலாம்.
தேவனுடைய ஆலயத்துக்கும் ஆ. விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களை தேவனாய் இருப்பேன். அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று. ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். 1000 தேவ தூதர்களை அவர்களை ஆராதித்தாலும் தன் சாயலா சிருஷ்டித்த தம்முடைய ஜனங்களுடைய ஆராதனை அவர் விரும்புகிறார். அவங்க கூட இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன் அழகை பார்த்தோ உன் பதவியை பார்த்தோ உன்னை தேடி வருகிற தேவன் அல்ல. நீ அவருடைய சாயலா இருக்கிறார். ஒருவேளை மூக்கு சப்பையா இருக்கலாம், கண்ணு குண்டாம இருக்கலாம், படிக்க தெரியாத ஒரு மக்கா கூட இருக்கலாம். நான் சொல்றேன், நீ அவருடைய சாயலா இருக்கிற. ஹல்லேலூயா. இது புரிஞ்சுட்டேன்னு வேற லெவல். எனக்கு இந்த பலவீனம் இருக்குங்க, எனக்கு இது வராதுங்க, எனக்கு அது தெரியாதுங்க, நாங்கள்லாம் ஒரு ரொம்ப கீழ்த்தட்டத்தில் வளர்ந்தவங்க, நான் எனக்கு சரியாக படிக்க வராதுங்க. நீ தேவனுடைய சாயலாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ நினைச்சா புது சிருஷ்டியாக மாற முடியும். நீ நினைச்சா வேற லாவலுக்கு மாற முடியும். ஏன்னா உன்னோட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் உருவாக்கக்கூடியவர். களிமண்ணை அவர் கையில கொடுத்தா அவர் கனமான பாத்திரமா மாற்றக்கூடியவர். ஹல்லேலூயா. பைத்தியங்களை அவர் கரத்தில் கொடுத்து ஞானிகளாய் மாற்றுகிற தேவன். அதனால நீ சாதாரண ஆளா இருக்கலாம், ஆனால் உன்னோட உறவாடுகிற உன்னை உருவாக்கின அந்த தேவன் மகா பெரியவர். ஹல்லேலூயா. அப்போ தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், சேனைகள் மத்தியில் இருக்கிறார், கேருபீன்கள் மத்தியில் இருக்கிறான்னு நினைச்சிருந்தாங்க. அவர் வார்த்தையை உன்னித்து கவனிக்கல. நான் உன் கூட இருந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்போ கூட இருந்து செய்யணும். கூடவே இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார்? கூடவே வருவார். நீ பண்ணுவார். நீ செய்யறத பார்த்து சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. கூடவே இருப்பாரு, ஆனா நீ தான் செய்யணும். அது அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் செய்யறத காட்டிலும் நீ. ஆமா. டவுசரு பனியன் எல்லாம் ஒரு 2 வயசுல நீங்க போட்டால் நல்லா இருக்கும். அதை 10 வயசுக்கு நீங்க போட விரும்புங்களா, அவங்கள போட்டுக்கணும்னு விரும்புங்களா? நீங்க தலைவாரி விடுவீங்களா, அவங்க தலைவாரிப்பாங்களா? அவங்க தலை வாரிக்கணும். அப்பதான் வளர்ந்துக்கிறான்னு அர்த்தம். ஆண்டவர் நம் குழந்தையா இருக்கும்போது நமக்காக பல காரியங்கள் நிச்சயமா செய்வார். ஏன்னா நம்ம அவர் புரிஞ்சுக்கல, தெரியல, நமக்கு விளங்கலை. அப்போ நமக்காக அவர் செய்ய வேண்டியது இருக்கணும். வளர வளர அவர் எப்படி விரும்புகிறாருன்னா, நான் நினைக்கிற மாதிரி நீ செய்யணும். ஹல்லேலூயா. நீ காலையில் ஏந்துக்கணும் நான் நினைக்கிறேன், நீ ஏந்துக்கணும். நல்லா படிக்கணும் நான் நினைக்கிறேன், நீ படிக்கணும். நீ ஃபஸ்ட்டு வரணும் நான் நினைக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு வரணும். இந்த அப்பா உள்ளத்தை புரிந்துக்கிட்டு நீ செயல்படணும். அதானே புரிஞ்சுட்டா வளர்ந்துட்டேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு வளர்ந்த மனிதன் தன் தகப்பனுடைய முழு உள்ளத்தையும் புரிஞ்சிருக்கிறான்னு அர்த்தம். அதான் நீ வளர்த்தேன்னு அர்த்தம், வளர்ந்துக்கிறன்னு அர்த்தம். ஹலோ, இருக்கீங்களா? பிறந்த குழந்தை அப்பா உள்ளத்தை அம்மா உள்ளத்தை உணர முடியுமா? ஒன்றும் புரியாது. சுதந்திரவாளியாக இருந்தாலும் அடிமையானும் அவனுக்கு சமமாக இருக்கிறானா இல்லையா? ஒரு வீட்டில் ஒரு வேலை, அந்த காலத்தில் அடிமைகள் வச்சுருந்தாங்களா. அடிமைகள் மனுஷனை வச்சு வேலைக்கு அடிமையாக வாங்கிடுவாங்க. அவன் என்ன சொன்னாலும் செய்யணும், என்ன சொன்னாலும் அப்படி அடிமையை வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த வீட்டில் சிறு பையன், அந்த எஜமானுடைய பையன் எடுத்துருப்பான். அந்த பையன் இந்த பையனோட அடிமைக்கு பவர் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அந்த பையனுக்கு தெரியாது. பையனாக இருந்தாலும் வளரல, அவன் எல்லாத்தையும் அவன் கையில் கொடுக்க முடியாது, எல்லா பவரும் கொடுக்க முடியாது. அவனோட அடிமைக்கு தெரிஞ்சது கூட என்ன தெரியாது, இந்த பிள்ளைக்கு தெரியாது. அதெல்லாம் எல்லா பவரும் அவனுக்கு கொடுக்க முடியாது. வளர வளர தான் ஒரு நாள் அந்த அடிமையும் ஆளக்கூடிய ஒரு பவர் அவனுக்கு வரும். ஆனால் அவன் குழந்தையா இருக்கிற வரைக்கும் அவனோட அடிமை பெரிய ஆள். அடிமை அவங்ககிட்ட இருக்கிற அதிகாரம் கூட இவனுக்கு கொடுக்க மாட்டார் இல்லையா? கார் ஓட்ட சின்ன 5 வயசு பையனுக்கு முதலாளி கொடுத்துருவாரா? ஓட்டுறா, நம்ம காரை தான் ஓட்டுறான்னு கொடுப்பாரா? வேலை செய்கிறவங்க கொடுத்து காரை கொடுப்பாரா? ஏன்னா அது அவனுக்கு ஓட்ட தெரியாது. இன்னும் வளரணும், இன்னும் வளரணும். அப்போ குழந்தையா இருக்கிற பருவத்தில் தேவன் நமக்கு சில காரியங்கள் கொடுக்கறதில்ல. நம்ம வளரணும். வளர வளர அவர் உள்ளத்தை புரிந்து கொள்ள ஐயா சொன்ன மாதிரி அவனும் பைக்கு ஓட்டி அவனே கற்றுக்கிட்டேன்.
அப்பா நான் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரேன், பைக்கு எடுத்துன்னு போகிறேன்னா ஓட்டுறான்னு. ஏன்னா பரவாயில்ல, வளர்ந்துட்டான், பரவாயில்ல, அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, அவன் ஒரு ஓட்டுறதுக்கு தகுதி பெற்றனா, சாவி எடுத்து எடுத்துன்னு ஓட்டுறான், எவ்வளோ ஓட்டு நான். அப்புறம் என்ன வண்டியை வாங்கி கொடுத்துருவார், வண்டியை வாங்கி கொடுத்துருவார். ஆனால் அவன் தெரியாத போது கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார்ல. அப்போ நம்ம வளர 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 அப்பாவோட உள்ளத்தை உணர 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 என்ன ஆகுதுன்னா நம்ம அப்பா மாதிரி செயல்படுகிறோம். ஹல்லேலூயா. அவர் உள்ளத்தை புரிந்து கொண்டு அவர் நினைக்கிறத நம்ம இதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். இதற்கு அப்பாவோட நம்ம இருக்கணும், அப்பா உள்ளத்தை புரிந்து கொள்ளணும், அப்பாவோட நடக்கணும். அவர் எப்படி நினைக்கிறார், எப்படி யோசிக்கிறார், எப்படி பேசுகிறார், அவருக்கு நமக்கு நல்ல உறவு வேண்டும். உறவு வேண்டும். அவரோட நெருக்கமாக வாழணும். அதுதான் நமக்கு நிலையான உறவு, சரியான உறவு, நம்மை பலப்படுத்துகிற உறவு. அது நம்முடைய பலன், அதுதான் நம்முடைய ஆமாம். கர்த்தருக்குள்ள நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. இதை நம்ம ஸ்டடி பண்ணிட்டுன்னு வச்சிங்க, நம்ம வாழ்க்கையை ஸ்டடி பண்ணலாம். அதனால் ஆண்டோட சமூகத்தில் அவருடைய உறவை தெய்வம் நாடுகிறார். மோசேவை கூப்பிட்றார், ஆண்டவரே வாப்பா, இந்த ஜனங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வா. அவன் சொல்கிறான், நான் திக்கு வாயும் வந்து நான் இருக்கிறேன். அவனை இளவரசனாக வச்சுருந்தார், அதெல்லாம் மறந்து போய் ஆடுகளை மேய்ச்சி ஆடுகளோடு சேர்ந்து வாக்கு வல்லவனாக இருந்தான் அவன். வாக்கு இப்போ ஆடுகளை மேய்த்து பேபேன்னு கத்தினாச்சு, பேபேன்னு ஆயிட்டான். இப்போ வாக்கு வரல. இது எப்படி நான் உணர்ந்துட்டேன்னா, என் கூட ஒருத்தன் ஒரு மார்வாடி பையன் வேலை செஞ்சுருந்தான் ராஜஸ்தானில். அவனுக்கு தமிழ் சுத்தமாக வராது, தப்பாக உளறி கொட்டுவான். அவன் பேசுகிறத பற்றி சிரிப்பாக வரும் எங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் வெவ்வேறு பேசும். மாமன் மகன் அப்படின்னு ஒரு படம், பேப்பரை படிடான்னு. அவர் தமிழ் படிக்கணும் என்ன பண்ணுவார்னா, தமிழ் ஹிந்திலேருந்து தமிழ் படிக்கிற புக்கு வாங்கி படிச்சுட்டு இருப்பார். படிச்சுட்டு நியூஸ் பேப்பர் கொடுத்து, மாமன் மகன் படிடான்னு, மாமன் முக்கணும், அந்த மாதிரி மாமன் முக்கணும், சாம்பார் இங்கே வான்னுவார். இப்படி சொல்கிறதெல்லாம் சிரிப்பாக இருக்கும். அவனை மாதிரி பேசி எனக்கு கொஞ்ச நாள் அவனை மாதிரி தமிழை வரல. என்னடா அது வம்பா போச்சு, இவன் கூட சேர்ந்து, ஏன்னா அவங்க கூட தான் இருப்பேன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். இப்படி பேசி நானும் கொஞ்சம் வளர ஆரம்பித்தேன். அப்போ தான் புரிஞ்ச, ஓஹோ, இவன் வாக்கு வல்லவனாக இருந்த மோசே பிரச்சனை என்னென்னா, ஆடு பின்னாடி டெய்லி காலையிலேருந்து பேபேன்னு கத்தி வார்த்தையே சரியாக வரல, வாக்கு வல்லவன் இல்லைண்ணே. அவனை கூப்பிட்டு வாப்பான்றார். வரமாட்டான் அறம் பிடிக்கிறான், என்னென்னமோ அவனுக்கு மேஜிக்கெல்லாம் செஞ்சு அற்புதெல்லாம் பண்ணி அவனை கூப்பிட்டுட்டு போய் அவன் மோசையோடு நடந்தான். கடவுளோடு நடக்க முகமாய் தெய்வனோடு பேசினான். அவனை போல ஒருவனும் அவனை போல ஒரு பெரிய பழைய பாட்டில் பெரிய தீர்க்கதரிசி கிடையாது. காரணம், அவன் தெய்வனோடு தினந்தோறும் உறவாடுகிறவன். அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? மோசே புத்தகம் 33:11 யாத்திராகமம் 33:11 வாசிக்கலாம். ஒருவன் தன் சிநேகிதரோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினாராம். இந்த அனுபவம் தான் அவன் வாழ்க்கையில் பெரிய ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்குற இடத்துக்கு போயிட்டான். ஹல்லேலூயா. இவர்கள் வணங்கா கழுத்தொலை ஜனங்கள், மோசே இவர்களை விட்டுவிடு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன்ற. இந்த கதையை விட்டுருப்பா, இவங்க அடங்க மாட்டுறாங்க, திருந்த மாட்டுறாங்க. ஆண்டவரே, நீங்கள் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தீங்க, இந்த எகிப்திலிருந்து எங்கள் மீட்டு கொண்டு வந்தீங்க, இப்போ இவங்களை நீங்கள் கைவிட்டுட்டீங்கன்னா, இவங்களை அழிச்சிட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? எகிப்திலிருந்து கொண்டு வந்து இவங்களை அழிச்சிட்டான்னு சொல்லுவாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் அவர்களுக்காய் பரிதாபப்பட்டு தன் உள்ளத்தை மாற்றி கொண்டாரா? ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நடந்து அவன் உள்ளமும் ஆண்டவர் மாதிரி ஆயிடுச்சு. ஹலோ, நடந்து ஆண்டவரோட முகமுகமாக பேசி என் உள்ளம் ஆண்டவருக்கே ஒரு ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் அழிக்கணும்னு நினைக்கிறார். இல்லை, ஆண்டவரை அழிக்காதீங்கமான்றான். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவம் இருக்குது, நம்மளை ஆண்டவருக்குள்ள ஆக்கிடும். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஆனால் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறாருங்க. நீ அவர்கிட்ட போய் பெரிய உன்னை பற்றிலாம் விளக்கெல்லாம் கொடுக்காதீங்க. உன்னை பற்றி ஒரு 100% தெரியும், உங்களை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் உண்மையை அறிந்துக்கணும். ஆண்டவரே,